வணக்கம். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகளை காணலாம். நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற கூட்டத்தின் நிறைவில் வக்ஃப் வாரிய சட்ட மசோதா இறுதி செய்யப்பட்டு 14 திருத்தங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டது. தமிழகத்தில் 7வது முறையாக திமுக ஆட்சி அமைக்கும். தொண்டர்களுக்கு எழுதிய கடிதத்தில் குறிப்பிட்டார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். சென்னையில் காதலிப்பதாக கூறி அழைத்து சென்ற 3 சிறுமிகளுக்கு வன்கொடுமை சம்பவத்திற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம். நில முறைகேடு விவகாரம் தொடர்பாக கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையாவின் மனைவி நேரில் ஆஜராக வேண்டும், அமலாக்கத்துறை சம்மன். சென்னையில் உள்ள பள்ளிகளில் மாணவர்களுக்கான காலை உணவு தயாரிக்கும் பணியை தனியாரிடம் ஒப்படைக்க கூடாது, பாமக தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல். இஸ்ரேல் படைகள் நடத்திய துப்பாக்கி சூட்டில் லெபனானில் 15 பேர் உயிரிழப்பு, 80க்கும் மேற்பட்டோர் படுகாயம். கனடா மீதான இறக்குமதி வரிகளை அமெரிக்கா உயர்த்தினால் எரிசக்தி விநியோகத்தை துண்டிப்பதாக கனடா அரசு அறிவிப்பு. இனி விரிவான செய்திகளை காணலாம். நாடாளுமன்றத்தில் இன்று நடைபெற்ற கூட்டத்தின் நிறைவில் வக்ஃப் வாரிய சட்டத்திருத்த மசோதா இறுதி செய்யப்பட்டு 14 திருத்தங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. வக்ஃப் சொத்துக்களை ஒழுங்குபடுத்துதல் மற்றும் நிர்வகிப்பதில் உள்ள சிக்கல்களை களைவதற்காக வக்ஃப் வாரிய சட்டத்திருத்த மசோதா உருவாக்கப்பட்டுள்ளது. இதற்காக வக்ஃப் சட்டம் 1995 திருத்தங்கள் செய்யப்படுகின்றன. இந்த மசோதாவை மக்களவையில் சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு தாக்கல் செய்தார். இதற்கு எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்ததால் மசோதா நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் ஆய்விற்கு அனுப்பப்பட்டது. அதன்படி ஜெகதாம்பிகா பால் தலைமையிலான கூட்டுக்குழு உறுப்பினர்கள் இந்த மசோதாவின் அம்சங்கள் தொடர்பாக விரிவாக ஆலோசனை நடத்தினர். இன்று நடைபெற்ற கூட்டத்தின் நிறைவில் மசோதா இறுதி செய்யப்பட்டு 14 திருத்தங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 7வது முறையாக திமுக ஆட்சி அமைக்கும் என்று தொண்டர்களுக்கு எழுதியுள்ள கடிதத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் திமுக தொண்டர்களுக்கு கடிதம் எழுதியுள்ளார். அதில் தமிழ்நாட்டின் நலன்களையும் உரிமைகளையும் பாதுகாப்பதில் எந்தவித சமரசமும் இல்லாமல் திமுக அரசு தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறது என்றும், எல்லோருக்கும் எல்லாம் என்பதை குறிக்கோளாக கொண்டு அனைவருக்குமான ஆட்சியை பாகுபாடு இன்றி வழங்கி வரும் திராவிட மாடல் எனும் மக்கள் அரசின் மீது தமிழ்நாட்டு மக்கள் எந்த அளவிற்கு நம்பிக்கையை வைத்திருக்கிறார்கள் என்பதை எடுத்துக்காட்டும் வகையில் மதுரையில் நடைபெற்ற மக்கள் பெருந்திரள் பாராட்டு கூட்டம் மெய்ப்பித்திருக்கிறது என்று தெரிவித்தார். மேலும் மதுரை மாவட்டத்தில் உள்ள அரிட்டாப்பட்டி எனும் பழம்பெருமை வாய்ந்த வரலாற்று சிறப்புமிக்க பல்லுயிர் சூழல் கொண்ட பகுதியில் டங்ஸ்டன் என்கின்ற கனிமத்தை எடுப்பதற்கு மத்திய பாஜக அரசு திட்டமிட்ட போது அதனை தொடக்கத்திலிருந்து இறுதி வரை எதிர்த்து நின்றது திராவிட முன்னேற்ற கழகம் என்றும், டங்ஸ்டன் கனிமம் எடுப்பதற்கு மத்திய பாஜக அரசு சட்ட விதிகளை திருத்தி ஏலம் விடுவதற்கு முனைப்பு காட்டிய போது அதற்கும் கண்டனம் தெரிவித்து செயல்பட்டது திமுக அரசு என்றும் தெரிவித்த அவர், டங்ஸ்டன் கனிம சுரங்கத்தை மக்களின் ஆதரவுடன் ரத்து செய்த பெருமையுடன் விழுப்புரம் மாவட்டத்தில் 2 நாட்கள் ஆய்வு பணியை மேற்கொள்கிறேன் என்றும், விழுப்புரம் மாவட்ட மக்களின் கோரிக்கையை மட்டுமின்றி தொண்டர்களாகிய உங்களையும் சந்தித்து மகிழ்வேன் என்றும் தெரிவித்தார். மேலும் 7வது முறையும் திமுகவை ஆட்சி அமைக்கும் என்பதை உங்கள் மீதான நம்பிக்கையுடன் உறக்க சொல்வேன் என்றும் தொண்டர்களுக்கு எழுதிய கடிதத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். சென்னையில் காதலிப்பதாக கூறி அழைத்து சென்று 3 சிறுமிகள் வன்கொடுமைக்கு ஆளான சம்பவத்திற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தனது எக்ஸல பக்கத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் சென்னை திருவிக நகர் பகுதியில் 3 சிறுமிகளை 3 நபர்கள் காதலிப்பதாக கூறி மறைவான இடத்திற்கு அழைத்து சென்று சிறுமிகள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளானதாக வரும் செய்தி அதிர்ச்சியளிக்கிறது என்றும், இவ்வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 3வரும் கைதாகியுள்ள நிலையில் கைதானோரில் சிலர் மீது ஏற்கனவே வழக்குகள் உள்ளதாக செய்திகள் வருகின்றன என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். மேலும் சட்டங்களை கடுமையாக்குவதாக சொன்னால் மட்டும் போதாது, அவற்றை செயல்பாட்டில் கொண்டு வந்தால்தான் குற்றவாளிகளுக்கு குற்றம் செய்வதற்கு அச்சம் ஏற்படும் என்பதை ஸ்டாலின் மாடல் திமுக அரசு உணர வேண்டும் என்றும், இவ்வழக்கை தீர விசாரித்து குற்றவாளிகள் மீது உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். நில முறைகேடு விவகாரம் தொடர்பாக கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையாவின் மனைவி நேரில் ஆஜராக வேண்டும் என அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியுள்ளது. கர்நாடகத்தில் சித்தராமையா தலைமையில் காங்கிரஸ் ஆட்சி நடைபெற்று வருகிறது.
கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையாவின் மனைவி பார்வதிக்கு மைசூரு நகர்ப்புற மேம்பாட்டு ஆணையம் 14 வீட்டு மனைகளை ஒதுக்கியிருந்தது. அதாவது பார்வதி பெயரில் இருந்த 3 ஏக்கர் 16 சென்ட் நிலத்தை கையகப்படுத்திவிட்டு அதற்கு பதிலாக வீட்டுமனைகள் ஒதுக்கப்பட்டது. ஆனால் சித்தராமையாவின் மனைவிக்கு வீட்டுமனைகள் ஒதுக்கியதில் முறைகேடு நடந்திருப்பதாக குற்றச்சாட்டுகள் எழுந்தது. இதுகுறித்து விசாரணை நடத்த ஆளுநர் தாவர் சந்த் கெலாட்டும் அனுமதி வழங்கியுள்ளார். அனுமதி வழங்கியதின் பேரில் மைசூரு லோக் ஆயுக்தா காவல்துறையினர் முதலமைச்சர் சித்தராமையா, அவரது மனைவி உள்பட 5 பேர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். நில முறைகேடு குறித்து அமலாக்கத்துறை அதிகாரிகளும் விசாரணையை தீவிரப்படுத்தி உள்ளனர். இந்நிலையில் கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா மனைவி பார்வதி, அமைச்சர் சுரேஷ் ஆகிய இருவரும் நாளை அமலாக்கத்துறை அதிகாரிகள் முன்பு நேரில் ஆஜராக வேண்டும் என அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியுள்ளது. முன்னதாக கர்நாடக மாநிலம் முழுவதும் சித்தராமையாவின் நெருங்கிய கூட்டாளிகளின் வீடு மற்றும் அலுவலகங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் தொடர் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. சென்னையில் உள்ள பள்ளிகளில் மாணவர்களுக்கான காலை உணவு தயாரிக்கும் பணியை தனியாரிடம் ஒப்படைக்க கூடாது என பாமக தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக பாமக தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில் சென்னை மாநகராட்சி பள்ளிகளில் மாணவர்களுக்கு பரிமாறப்படும் காலை உணவு தயாரிக்கும் பணிகளை தனியாரிடம் ஒப்படைக்க சென்னை மாநகராட்சி முடிவு செய்துள்ளது. இதற்காக தனியார் நிறுவனங்களிடமிருந்து ஒப்பந்த புள்ளிகள் கோரப்பட்டுள்ளன என்றும் மாணவர்களின் நலன்களுக்கு எதிரான திமுக அரசின் இந்த முடிவு கண்டிக்கத்தக்கது என்றும் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். மேலும் சென்னை மாநகராட்சி பள்ளிகளுக்கான காலை உணவை இப்போது அம்மா உணவகங்கள் உள்ளிட்ட மையப்படுத்தப்பட்டு சமையல் அறைகளில் மகளிர் சுய உதவி குழுவினர் தயாரித்து வழங்குகின்றனர் என்றும் அதனால் குழந்தைகளுக்கு ஓரளவு தாமதமின்றி மாணவர்களுக்கு உணவு கிடைக்கிறது என்றும் இந்த திட்டத்தை மேம்படுத்த வேண்டும் என்றால் சத்துணவு தயாரிக்கப்படுவதைப் போல பள்ளிகளிலேயே காலை உணவையும் தயாரித்து வழங்குவதுதான் சரியானதாக இருக்கும் என்றும் அதற்கு மாறாக இந்த பணிகளை தனியாரிடம் ஒப்படைக்கப்பட்டால் அது பாதகமான விளைவுகளையே ஏற்படுத்தும் என்றும் சென்னையில் உள்ள பள்ளிகளில் மாணவர்களுக்கான காலை உணவு தயாரிக்கும் பணியை தனியாரிடம் ஒப்படைக்க கூடாது என்றும் பாமக தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இஸ்ரேல் படைகள் நடத்திய துப்பாக்கி சூட்டில் லெபனானில் 15 பேர் உயிரிழந்தனர், 80க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். பாலஸ்தீனத்தின் காசா முனையில் இஸ்ரேலுக்கும் ஹமாஸ் படையினருக்கும் இடையே தொடங்கிய போர் ஓராண்டை கடந்து நீடித்து வந்தது. அதேவேளையில் இஸ்ரேலும் லெபனானும் எல்லை பகுதியை பகிர்ந்து வருவதால் ஹமாஸ் படையினருக்கு ஆதரவாக லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா கிளர்ச்சியாளர்கள் இஸ்ரேலின் எல்லை பகுதிகள் மீது தாக்குதல் மேற்கொண்டனர். இதையடுத்து ஹிஸ்புல்லாக்களை குறிவைத்து லெபனானில் இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் மேற்கொண்டு வந்த நிலையில் இஸ்ரேல் மீது ஹிஸ்புல்லாக்களும் ராக்கெட் மற்றும் ஆளில்லா விமான தாக்குதல்களில் ஈடுபட்டு வந்தனர். அமெரிக்காவின் மத்தியஸ்தத்தை தொடர்ந்து இஸ்ரேலும் ஹிஸ்புல்லாவும் போர் நிறுத்த ஒப்பந்தம் மேற்கொண்டது. எனினும் ஒப்பந்தத்தின்படி தெற்கு லெபனானில் இருந்து இஸ்ரேல் படைகள் திரும்பாமல் உள்ளது. ஒப்பந்தத்தின்படி இஸ்ரேல் படைகள் திரும்ப பெறப்பட வேண்டும் என்று தெற்கு லெபனானில் உள்ள பல கிராமங்களில் பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்ட போது இஸ்ரேல் படைகள் நடத்திய துப்பாக்கி சூட்டில் லெபனானில் 15 பேர் உயிரிழந்தனர், 80க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். கனடா மீதான இறக்குமதி வரிகளை அமெரிக்கா உயர்த்தினால் அவர்களுக்கு வழங்கும் எரிசக்தி விநியோகத்தை துண்டிக்க இருப்பதாக கனடா அரசு அறிவித்துள்ளது. கனடா நாட்டின் மீதான இறக்குமதி வரிகளை 25% அதிகரித்து அமெரிக்க அதிபர் உத்தரவிட்டுள்ளார். இது வரும் பிப்ரவரி 1ஆம் தேதி நடைமுறைக்கு வரும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சில வாரங்களுக்கு முன்பு ஒன்டாரியோ மாகாண முதலமைச்சர் டக்போர்ட் பேசினார். அப்போது டிரம்பின் வரி விதிப்புகளுக்கு பதிலளிக்கும் விதமாக அமெரிக்காவிற்கான எரிசக்தி விநியோகங்களை துண்டிப்பதன் மூலம் அமெரிக்கர்களுக்கு மின்சாரம் வழங்குவதை குறைக்க கனடா தயாராக உள்ளது என்று தெரிவித்தார். இந்நிலையில் இது தொடர்பாக கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ பேசினார். அப்போது அமெரிக்க அதிபர் கனடா மீதான வரிகளை தொடர நினைத்தால் கனடா அதற்கான தகுந்த பதில்களை அளிக்கும் என்றும் ட்ரம்ப் தனது முடிவை மாற்றாவிட்டால் வருகிற பிப்ரவரி முதல் அமெரிக்காவிற்கான அனைத்து எரிசக்தி விநியோகங்களையும் கனடா துண்டிக்க இருப்பதாக கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் அருகே உள்ள கிருஷ்ணர் திருக்கோவில் உயர்நீதிமன்ற உத்தரவின்படி இடித்து அகற்றப்பட்ட போது பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்த போது 2 பேர் மண்ணெண்ணெய் ஊற்றி தீக்குளிக்க முயற்சித்ததால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது. திருவள்ளூர் அடுத்த புள்ளரம்பாக்கம் பகுதியில் கடந்த 40 ஆண்டுகளுக்கு மேலாக உள்ள சந்தான கிருஷ்ணன் ஆலயம் போக்குவரத்திற்கு இடையூறாக உள்ளதாக கூறி அதே பகுதியை சேர்ந்த வனிதா என்பவர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார்.
வழக்கின் இறுதியில் நீதிமன்றத்தின் உத்தரவின்படி கடந்த சில மாதங்களுக்கு முன்பு சந்தான கிருஷ்ணன் ஆலயத்தை காவல்துறையினரின் பாதுகாப்புடன் இடிக்க வந்த வருவாய்த்துறையினரை தடுத்து நிறுத்தி அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் கோவிலின் சுற்றுச்சுவர் மட்டுமே இடிக்கப்பட்டதால் சாலை மறியல் போராட்டம் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது. இந்நிலையில் உயர்நீதிமன்றத்தின் மறு உத்தரவின் பேரில் காவல்துறை பாதுகாப்புடன் வருவாய்த்துறையினர் கோவிலுக்குள் இருந்த கிருஷ்ணர், ருக்மணி, சத்யபாமா, சந்தான விநாயகர் உள்ளிட்ட சிலைகளை ஜேசிபி இயந்திரத்தின் உதவியுடன் சேதாரமின்றி அரசு வாகனத்தில் ஏற்றினர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஊத்துக்கோட்டை சாலையில் புள்ளரம்பாக்கம் கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது திடீரென 2 பேர் தங்களது உடலில் மண்ணெண்ணெய் ஊற்றிக்கொண்டு தீக்குளிக்க முயற்சித்தனர். உடனடியாக சுதாகரித்துக் கொண்ட காவல்துறையினர் அவர்களிடமிருந்த மண்ணெண்ணெய் கேன்களை பறிமுதல் செய்து அவர்கள் மீது தண்ணீரை ஊற்றி புள்ளரம்பாக்கம் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றனர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு நிலவியது. கேரளா மாநிலம் கோழிக்கோடு மாவட்டத்திற்கு சுற்றுலா வந்த பயணிகளில் 4 பேர் கடல் அலையில் சிக்கி உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. கேரளா மாநிலம் கல்பேட்டா பகுதியை சேர்ந்த 24 பேர் கோழிக்கோடு மாவட்டம் கொயிலாண்டியை அடுத்த திக்கோடி பகுதியில் பையோலி கடற்கரையில் சுற்றுலாவிற்கு வந்தனர். இந்நிலையில் இந்த குழுவை சேர்ந்த வினீஷ், வாணி, அனிஷ், ஃபைசல், ஜீன்சி ஆகிய 5 பேர் கடலில் இறங்கி குளித்தனர். அப்போது எதிர்பாராத விதமாக 5 பேரும் கடல் அலையில் சிக்கினர். இதனை பார்த்து உடனிருந்தவர்கள் மற்றும் கடற்பகுதியில் இருந்தவர்கள் கடல் அலையில் சிக்கிய 5 பேரை மீட்கும் பணியில் ஈடுபட்டனர். எனினும் ஜீன்சி மட்டுமே உயிருடன் மீட்கப்பட்ட நிலையில் மற்ற 4 பேரையும் சடலமாக மீட்டனர். இதுகுறித்து தகவலறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த கொயிலாண்டி காவல்துறையினர் உயிரிழந்தவர்களின் உடல்களை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கோழிக்கோடு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். பையோலி கடற்கரை பகுதிக்கு சுற்றுலா வந்தவர்களில் கடலில் குளித்த 4 பேர் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. கோவை பிராட்வே மாலில் திரையிடப்பட்ட குடும்பஸ்தன் திரைப்படம் குறித்து குடும்பஸ்தன் படக்குழுவினர் பார்வையாளர்களை சந்தித்து படம் எப்படி உள்ளது என்று கேட்டறிந்தனர். திரைப்பட நடிகர் மணிகண்டன் நடிப்பில் அண்மையில் வெளியான குடும்பஸ்தன் திரைப்படம் திரையரங்குகளில் ஓடிவரும் நிலையில் குடும்பஸ்தன் படக்குழுவினர் கோவையில் பல்வேறு திரையரங்குகளுக்கு நேரடியாக சென்று பார்வையாளர்களை சந்தித்து வருகின்றனர். இந்நிலையில் அதன் ஒரு பகுதியாக கோவை பிராட்வே மாலில் பார்வையாளர்களை சந்தித்த படக்குழுவினர் படத்தை பற்றி கேட்டறிந்து பல்வேறு விஷயங்களை பகிர்ந்து கொண்டனர். அப்போது குடும்பஸ்தன் திரைப்படம் பொதுமக்களிடையே வரவேற்பை பெற்றுள்ளதாக செய்தியாளர்களிடம் குடும்பஸ்தன் படக்குழுவினர் தெரிவித்தனர். இல்ல அப்படி எடுத்துக்க முடியாது. 2 ஹீரோ. ஸோ எனக்கு பயங்கர ஹாப்பி. என்னன்னா படம் வந்து இவ்வளோ பேர் வந்து எங்க மேல வச்ச நம்பிக்கை வந்து எங்களால் காப்பாற்ற முடிஞ்சிருச்சுங்கிறது வகையில் பயங்கர சந்தோஷம். ஒன்று. இன்னொன்று, அண்ணனுக்கு வந்து டபுள் தமாக்கா. இந்த மாதிரி அண்ணன் வந்து 2 சைட்லேயுமே ரொம்ப நல்லா டெஸ்ட்டு T20 2த்துலேயும் நல்லா விளையாடிட்டு இருக்காரு. ஸோ அவருக்கு வந்து பயங்கர எங்களுக்கு வந்து 2 படமும் ரொம்ப நல்ல ரிசப்ஷன் வந்ததில் பயங்கர பெரிய சந்தோஷம். சோமனாக்கு ஸ்பெஷல் வாழ்த்துக்கள். நன்றி. ரொம்ப சந்தோஷம். எனக்கு இந்த வருஷம் ஒரு நல்ல ஒரு தொடக்கமாக இருக்குது. பெண்ணாகரம் அருகே வீட்டின் அருகே நிறுத்தி வைத்திருந்த கார் ஒன்று திடீரென வெடித்து தீப்பற்றி எரிந்து சேதமடைந்தது. தர்மபுரி மாவட்டம் பெண்ணாகரம் அருகே மாங்கரை அடுத்து ஆனைக்கல்லனூர் கிராமத்தில் சரவணன் என்பவருக்கு சொந்தமான பலினோ கார் ஒன்று 2 நாட்களாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நிலையில் இரவு நேரத்தில் கார் திடீரென வெடித்து எரிந்து கொண்டிருந்தது. இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த காரின் உரிமையாளர் சரவணன் உடனே பெண்ணாகரம் தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் அளித்ததன் பேரில் விரைந்து வந்து தீயணைப்பு துறையினர் தீப்பிடித்து எரிந்து கொண்டிருந்த காரை சுமார் 2 மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். இருப்பினும் கார் முழுவதும் எரிந்து சேதமடைந்தது. கார் தீப்பற்றி எரியும் போது அருகில் யாரும் இல்லாததால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. இந்திய ஒற்றுமையை வலியுறுத்தும் விதமாக கோவை SS டெக்னாலஜி நிறுவனம் நடத்திய கண்காட்சியில் குறைந்த நேரத்தில் அமைக்கப்பட்ட எடை மேடையில் 250 பேர் ஒரே நேரத்தில் எடையளவு பார்த்து உலக சாதனை படைத்தனர். கோவையை சேர்ந்த SS டெக்னாலஜி நிறுவனம் தொழிற்சாலை மற்றும் வணிக பயன்பாடுகளுக்கான எடையளவு பார்க்கும் இயந்திரத்தை தயாரித்து விற்பனை செய்து வருகிறது. இந்நிலையில் கோவை கொடிஷியாவில் நடைபெற்ற சர்வதேச குளோபல் கண்காட்சியில் 1 மணி 58 நிமிடங்களில் பிரம்மாண்டமான எடை மேடையை SS டெக்னாலஜி நிறுவனம் வடிவமைத்து அதில் ஒரே நேரத்தில் 250 பேர் நின்று எடையை சரிபார்த்தனர்.
இது தொடர்பாக எஸ்எஸ் டெக்னாலஜி நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி முத்தையா திருப்பதி செய்தியாளர்களிடம் தெரிவிக்கையில், என்னோட பெயர் முத்தையா திருப்பதி, சிஇஓ எஸ்எஸ் டெக்னாலஜிலேருந்து பேசுகிறேன். இந்த வேப்ரிட்ஜ் வந்து 1 hour 58 minutes நாங்கள் நேற்று அசம்பிள் பண்ணோம். அது வேர்ல்டு ரெக்கார்ட் ஆஃப் யூனியன்லேருந்து ரெக்கார்ட் ஆகிருக்கு, புது ரெக்கார்டு. அது இன்னைக்கு யூகேல பண்ண 215 பேர் நின்ன ஒரு ரெக்கார்டை 245 பேராக பண்ணி ரெக்கார்ட் பிரேக் பண்ணியிருக்கோம். இது ஏன் ரெக்கார்டு பிரேக் பண்ணோம்னா, எங்களோட யூனிட்டி. இந்தியா என்பது ஜாதி மத வேறுபாடு இல்லாத ஒரு நாடு. இங்கே எல்லாம் இருக்கிறவங்க யாரும் எந்த கம்யூனிட்டின்னு தெரியாது, ஆனால் எல்லாம் ஒன்றா இருக்கும். அதை வெளிப்படுத்துறதுக்கான இது 245 பேரை இந்த மேடையில் ஏற்றி எல்லாருக்கும் நாங்கள் வெயிட் பண்ணியிருக்கோம். இதையும் அவங்க சர்டிஃபை பண்ணியிருக்காங்க. இந்த தருணத்தில் இதுக்கு உதவிய அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். கொத்தங்குடி அரசு பள்ளியில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. இந்திய திருநாட்டின் 76வது குடியரசு தின விழாவையொட்டி தமிழ்நாடு முழுவதும் உள்ள ஊராட்சிகளில் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. அதன் ஒரு பகுதியாக நாகை மாவட்டம் தலைஞாயிறு ஒன்றியம் கொத்தங்குடி ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியில் கிராம சபை கூட்டம் வட்டார வளர்ச்சி அலுவலக உதவியாளர் ஷேக் தவாது தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் குடிநீர், சாலை, மின்விளக்கு உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டும் என பொதுமக்கள் விடுத்திருந்த கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என வட்டார வளர்ச்சி அலுவலக உதவியாளர் ஷேக் தவாது உறுதியளித்தார். கூட்டத்தில் ஊராட்சி செயலர் சுப்பிரமணியன், கிராம நிர்வாக அலுவலர் தரண்யா, சமூக ஆர்வலர் மகேந்திரன் உள்ளிட்ட கிராம மக்கள், மகளிர் சுய உதவிக்குழுவினர் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். காட்டுமன்னார் கோவில் அருகே 2 தனியார் பேருந்துகள் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் படுகாயமடைந்த 30க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். கடலூர் மாவட்டம் குமராட்சி லால்பேட்டை இடையே நெய்வாசல் என்ற பகுதியில் 2 தனியார் பேருந்துகள் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் பேருந்துகளில் பயணம் செய்த பள்ளி மாணவர்கள் உட்பட 30க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். இதுகுறித்து தகவல் இருந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த லால்பேட்டை காவல்துறையினர் படுகாயமடைந்தவர்களை மீட்டு காட்டுமன்னார் கோவில் அரசு மருத்துவமனைக்கும், லேசான காயமடைந்த சிலரை சிதம்பரம் அரசு மருத்துவமனைக்கும் அனுப்பி வைத்தனர். மேலும் வழக்கு பதிவு செய்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குடியாத்தம் காந்திநகர் பகுதியில் ரூபாய் 30 லட்சம் மதிப்பீட்டில் சாலை விரிவாக்க பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் சாலையின் நடுவே இருந்த மாரியம்மன் திருக்கோவில் மாற்று இடத்தில் அமைக்கப்பட்டு பக்தர்கள் சிறப்பு பூஜை செய்து வழிபட்டனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் கொண்டசமுத்திரம் பஞ்சாயத்திற்கு உட்பட்ட காந்தி நகரில் ரூபாய் 30 லட்சம் மதிப்பீட்டில் சாலை விரிவாக்க பணிகளும் பேவர் பிளாக் சாலை அமைக்கும் பணிகளும் நடைபெற்று வருகிறது. இதனால் சாலை அமைக்க இடையூறாக உள்ள ஆக்கிரமிப்புகளை ஜேசிபி இயந்திரத்தின் மூலம் அகற்றப்பட்ட நிலையில் நீதிமன்றத்தின் எதிரே உள்ள ஸ்ரீ மாரியம்மன் திருக்கோவில் எந்தவிதமான பாதிப்புமின்றி மாற்று இடத்தில் அமைக்கப்பட்டு பிரதிஷ்டை செய்யப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இதில் குடியாத்தம் ஒன்றிய குழு பெருந்தலைவர் சத்யானந்தம், ஒன்றிய குழு உறுப்பினர் இமயகிரி பாபு, கொண்டசமுத்திரம் பஞ்சாயத்து தலைவர் அகிலாண்டீஸ்வரி, பிரேம்குமார், வார்டு கவுன்சிலர் சதீஷ், ஜீவா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பூந்தமல்லியை அடுத்து சென்னீர் குப்பத்தில் நடைபெற்ற ஆனழகன் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முன்னாள் மண்டல செயலாளர் வழக்கறிஞர் கௌதமன் பாபு, தமிழக வெற்றிக் கழகத்தின் திருவேற்காடு நகர பொறுப்பாளர் கார்த்திக் ராஜா ஆகியோர் பரிசுகள் வழங்கி பாராட்டினர். சவுத் ஆசியா இந்திய ஆனழகன் சங்கம் மற்றும் VS ஃபிட்னஸ் அமைப்பு ஆகியவை இணைந்து நடத்திய திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லியை அடுத்து சென்னீர் குப்பத்தில் ஆனழகன் போட்டியை நடத்தியது. போட்டிக்கு VS உடற்பயிற்சி கூடத்தின் உரிமையாளர் வினோத் தலைமை தாங்கினார். போட்டியின் நடுவர்களாக ஸ்ரீதர், யுவராஜ், பார்த்திபன், கன்னியப்பன், அம்பேத்கர், நாகராஜ் ஆகியோர் பங்கேற்றனர். ஆனழகன் போட்டியில் தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, பாண்டிச்சேரி உள்ளிட்ட அண்டை மாநிலங்களைச் சேர்ந்த 350க்கும் மேற்பட்ட ஆனழகன் போட்டியாளர்கள் கலந்து கொண்டனர். இதில் சிறப்பு அம்சமாக சிறுவர்களுக்கான ஆனழகன் போட்டியும் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முன்னாள் மண்டல செயலாளர் வழக்கறிஞர் கௌதமன் பாபு, தமிழக வெற்றிக் கழகத்தின் திருவேற்காடு நகர பொறுப்பாளர்கள் கார்த்திக் ராஜா, யுவராஜ், ஹரிஹரன், தியாகு, மெர்வின், ஜோசப் ஆகியோர் கலந்து கொண்டு ஆனழகன் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டி பேசினர். பூங்குளம் ஊராட்சியை பன்ருட்டி நகராட்சியுடன் இணைக்க வேண்டாம் என வலியுறுத்தி கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர் கூட்டத்தில் 50க்கும் மேற்பட்ட பெண்கள் கோரிக்கை மனு அளித்தனர்.
கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர்வு கூட்டத்தில் பண்ருட்டியை அடுத்த பூங்குணம் கிராமத்தை சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட பெண்கள் மனு அளித்தனர். அதில் பூங்குணம் ஊராட்சியில் 200க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் எனவும், இப்பகுதி மக்கள் கால்நடை வளர்ப்பிலும் விவசாய கூலி வேலையிலும் ஈடுபட்டு வருகின்றனர் எனவும், மேலும் தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்திலும் பணிபுரிந்து வாழ்வாதாரத்தை நடத்தி வருகிறோம் எனவும், இப்பகுதியில் வசிக்கும் அனைவரும் வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் குடும்பத்தை சார்ந்தவர்கள் என்பதால் பூங்குணம் ஊராட்சியை பண்ருட்டி நகராட்சியோடு இணைக்கக்கூடாது என மனுவில் வலியுறுத்தினர். மதுரை மேற்கு வட்டம் ஏர்குடி அச்சம்பத்து கிராமத்தை மாநகராட்சியுடன் இணைக்க வேண்டாம் என வலியுறுத்தி கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்தனர். மதுரை மேற்கு வட்டம் ஏர்குடி அச்சம்பத்து உள்ளிட்ட கிராமங்களை மதுரை மாநகராட்சியுடன் இணைப்பதற்கான அரசாணை கடந்த மாதம் வெளியிட்டது. இந்நிலையில் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பெண்கள் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியர் சங்கீதாவிடம் கோரிக்கை மனு அளித்தனர். அதில் ஏர்குடி அச்சம்பத்து கிராமத்தை மதுரை மாநகராட்சியுடன் இணைத்தால் 100 நாள் வேலை திட்டம் பாதிக்கும் எனவும், சொத்து வரி, வீட்டு வரி, குடிநீர் வரி உள்ளிட்ட வரிகள் உயரும் என்றும் தெரிவித்தனர். மேலும் ஏர்குடி அச்சம்பத்து கிராமத்தை மதுரை மாநகராட்சியுடன் இணைக்க வேண்டாம் என வலியுறுத்தினர். திருப்பூர் ஒன்றியம் மேற்கு வட்டம் ஏர்குடி அச்சம்பத்து கிராமத்தை கடந்த ஒரு மாதத்துக்கு முன்பு மாநகராட்சியோட இணைக்கிறக்காண்டி அரசு ஆணை வெளியிட்டிருந்த மாதிரி கேள்விப்பட்டிருந்தோம். இதனால் எல்லா தரப்பு மக்களும் சேர்ந்து எங்கள் ஊரில் அனைத்து ஜாதியினரும் சேர்ந்து மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட மனு கொடுத்துருக்கோம். இதனால் என்னென்னா விவசாயிகள் ரொம்ப பாதிக்கும். அதே போல் 100 நாள் வேலை திட்டத்தை நம்பி கிட்டத்தட்ட ஒரு 350 பேர் சுழற்சி முறையில் வேலை பார்க்குறாங்க. அவங்க வாழ்வாதாரம் பாதிக்கும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் மனு கொடுத்துருக்கோம். அவங்க தலைமையில் மாண்புமிகு முதல்வர் அவர்களிடம் பரிசீலனை செய்து ஒரு தீர்வு எடுப்போம்னு சொல்லியிருக்காங்க சார். என் பேர் எஸ் மதன், ஏர்குடி அச்சம்பத்து. பொள்ளாச்சி நகராட்சியுடன் ஊராட்சிகளை இணைக்கும் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து சார் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு கிராம மக்கள் கோரிக்கை மனு அளித்தனர். பொள்ளாச்சி நகர பகுதிக்கு அருகாமையில் உள்ள மாக்கினாம்பட்டி, சின்னம்பாளையம், புளியம்பட்டி, ஆட்சிப்பட்டி, கிட்ட சூராம்பாளையம் உள்ளிட்ட 5 ஊராட்சிகளை பொள்ளாச்சி நகராட்சியுடன் இணைக்க தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. இதற்கு அப்பகுதியை சேர்ந்த அரசியல் கட்சியினர், பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இதனிடையே மாக்கினாம்பட்டி, சின்னாம்பாளையம், புளியம்பட்டி உள்ளிட்ட ஊராட்சிகளை சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பொள்ளாச்சி சார் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு சார் ஆட்சியர் கேத்ரின் சரண்யாவை சந்தித்து கோரிக்கை மனு அளித்தனர். அதில் ஏழை எளிய மக்கள் அதிகமாக வசிக்கும் கிராமங்களை பொள்ளாச்சி நகராட்சியுடன் இணைத்தால் சொத்து வரி, வீட்டு வரி ஆகியவை பல மடங்கு உயரும் எனவும், 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை நம்பி வாழும் பல குடும்பத்தினர் வாழ்வாதாரத்தை இழக்கும் நிலை ஏற்படும் என்றும், எனவே கிராம பகுதிகளை பொள்ளாச்சி நகராட்சியுடன் இணைக்கக்கூடாது என கோரிக்கை மனுவில் கிராம மக்கள் வலியுறுத்தினர். கடந்த மாதம் அரசாங்கம் நமது பொள்ளாச்சி பகுதியில் 5 ஊராட்சிகளை நகராட்சியோடு இணைப்பதற்கு ஒரு ப்ரொபோசல் கொடுத்தது. அதில் சின்னாம்பாளையம் ஊராட்சியும் ஒரு ஊராட்சி. அந்த ஊராட்சியை நகராட்சியோடு இணைக்க வேண்டாம், அது இணைப்பதால் மக்களுக்கு கூடுதலான பாதிப்பு இருக்குதுன்னு சொல்லி கிராம சபையில் விவாதித்து அதுக்கான தீர்மானம் போட்டு அனைத்து கட்சி சார்பாக ஒரு மனுவும் தயார் பண்ணி இன்றைக்கி நாங்கள் கொடுத்துருக்குறோம். மனுவில் என்ன சொல்ல வரோம்னு சொன்னால், எங்களுக்கு ஊராட்சியை நகராட்சியோடு இணைக்கும் போது வரி வகைகள் அனைத்தும் அதிகமாகும். அதற்கான கட்டமைப்பு வசதி இருக்கானா இல்லை. உதாரணத்துக்கு தண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால், எங்களுக்கு 10 நாளைக்கு ஒருக்க தண்ணி வந்துட்டு இருக்குது. எங்களுக்கு தண்ணி வரியே வருஷத்துக்கே 750 ரூபா தான். ஆனால் ஊராட்சியில் 200 ரூபா 250 ரூபா தண்ணி வரி மாதம் வாங்குறாங்க. தமிழக வெற்றிக் கழகத்தின் ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட செயலாளராக அறிவிக்கப்பட்ட பூக்கடை மோகன்ராஜ் ஆற்காடு அருகே தலைவர்களின் சிலைகளுக்கு மாலை அணிவித்து வீர மரியாதை செலுத்தினார். தமிழக வெற்றிக் கழகம் கட்சியில் தமிழகம் முழுவதும் 120 புதிய மாவட்ட செயலாளர்களை கட்சியின் தலைவர் விஜய் தேர்வு செய்து அறிவிப்பை வெளியிட்டார். முதற்கட்டமாக தமிழகத்தில் 19 மாவட்டங்களுக்கு புதிதாக மாவட்ட செயலாளர்கள் அறிவிக்கப்பட்டனர். இதில் ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட செயலாளராக பூக்கடை மோகன்ராஜ் அறிவிக்கப்பட்டார். இதனையடுத்து மாவட்ட செயலாளராக தேர்வு செய்யப்பட்ட பூக்கடை மோகன்ராஜ் அன்றிரவை தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகளுடன் இணைந்து ஊர்வலமாக சென்று வாலாஜாபேட்டையில் நிறுவப்பட்டுள்ள தேசத்தந்தை மகாத்மா காந்தி சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து ஆற்காடு பேருந்து நிலையத்தில் நிறுவப்பட்டுள்ள கர்ம வீரர் காமராஜர், தேசத்தந்தை மகாத்மா காந்தி, டாக்டர் அம்பேத்கர் உள்ளிட்ட பல்வேறு தலைவர்களுடைய சிலைகளுக்கும் வேலு நாச்சியார், அஞ்சலை அம்மாள் உள்ளிட்ட தலைவர்களின் திருவுருவ படத்திற்கும்
தமிழக வெற்றிக் கழகத்தினர் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். நிகழ்ச்சியில் தமிழக வெற்றிக் கழகத்தை சேர்ந்த நிர்வாகிகள், அடிப்படை உறுப்பினர்கள் என 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். மாங்காடு அருகே கோவூரில் உள்ள தனியார் பள்ளியில் நடைபெற்ற திறன் மேம்பாட்டு நிகழ்ச்சியில் ரோபோட்டிக், செயற்கை நுண்ணறிவு, ஏரோநாட்டிக்கல் உள்ளிட்ட அறிவியல் சார்ந்த படிப்புகளை மாணவர்கள் காட்சிப்படுத்தி சாதனை படைத்தனர். சென்னை மாங்காடு அடுத்த கோவூரில் உள்ள ஸ்ரீகிருஷ் இன்டர்நேஷனல் பள்ளியில் SKI டெக்னோஷியம் 2025 என்ற தலைப்பில் மாணவர்களுக்கான திறன் மேம்பாட்டு நிகழ்ச்சி பள்ளியின் தலைவர் கிருஷ்ணமூர்த்தி தலைமையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 4500க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்கள் பங்கேற்று தமிழ், ஆங்கிலம், அறிவியல், கணிதம், ஹிந்தி உள்ளிட்ட மொழிகளில் பல்வேறு படிப்புகளை காட்சிப்படுத்தினர். மேலும் விளையாட்டு, செயற்கை நுண்ணறிவு, கப்பல், விமானம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் 2150க்கும் மேற்பட்ட கண்டுபிடிப்புகளை மாணவர்கள் காட்சிப்படுத்தினர். இதேபோன்று ரூபாய் 12 லட்சம் மதிப்பிலான டாக் ரோபோட்டிக் மற்றும் கடலில் உள்ள கழிவுகளை அப்புறப்படுத்தும் நவீன கப்பலும் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. மேலும் தமிழ் மொழி, அதன் பண்பாடு, கலாச்சாரம், உணவு பழக்க வழக்கம் உள்ளிட்டவற்றை மாணவர்கள் வேடமிட்டு காட்சிப்படுத்தியிருந்தது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. பள்ளிப்பட்டு கிராமத்தில் கட்டிட பணியின் போது சென்ட்ரிங் வேலை செய்து கொண்டிருந்த தொழிலாளி தவறி விழுந்து மூளைச்சாவு அடைந்த நிலையில் அவரது உடல் உறுப்புகள் ராணிப்பேட்டை CMC மருத்துவமனைக்கும் சென்னை சவிதா மருத்துவமனைக்கும் தானமாக வழங்கப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு கிராமத்தில் கட்டிட சென்ட்ரிங் வேலை செய்து வரும் ஏழுமலைக்கு தேவி என்ற மனைவியும் 2 பிள்ளைகளும் உள்ளனர். இந்நிலையில் அதே கிராமத்தில் கடந்த 24ஆம் தேதியன்று ஏழுமலை கட்டிட பணிக்கு சென்று சென்ட்ரிங் வேலை செய்து கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக கட்டிடத்தின் மேலே இருந்து கீழே தவறி விழுந்ததில் தலையில் பலத்த இரத்த காயம் ஏற்பட்டது. உடனே அவருடன் வேலை செய்து கொண்டிருந்தவர்கள் ஏழுமலையை உடனடியாக மீட்டு பூட்டுத்தாக்கு பகுதியில் உள்ள CMC தனியார் மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதித்தனர். அங்கு ஏழுமலை 3 நாட்கள் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி மூளைசாவு அடைந்தார். இந்நிலையில் ஏழுமலையின் உறவினர்கள் அவரின் உடலுறுப்புகளை தானம் செய்ய முன்வந்ததை அடுத்து ஏழுமலையின் ஒரு சிறுநீரகமும் கல்லீரலும் ராணிப்பேட்டை CMC மருத்துவமனைக்கு மருத்துவர்கள் அளித்தனர். அதேபோல் ஒரு சிறுநீரகம் சென்னை சவிதா மருத்துவமனைக்கு தானமாக வழங்கினர். கோவையில் ஜியோமெட்ரிக்ஸ் நிறுவனம் 800 சதுர அடியில் குறைந்த நேரத்தில் குறைந்த செலவில் வீடு அமைத்து யூனியன் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்துள்ளது. சர்வதேச சந்தைகளில் அனைத்து துறையினரும் சாதிக்கும் வகையில் கோவை கொடிஷியாவில் நவீன தொழில்நுட்பங்கள் குறித்த குளோபல் கண்காட்சி நடைபெற்றது. கண்காட்சியில் பல்வேறு நவீன தொழில்நுட்பங்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்த நிலையில் கோவையை சேர்ந்த ஜியோமெட்ரிக்ஸ் நிறுவனம் பிரிகாஸ் தொழில்நுட்பத்தில் காட்சிப்படுத்தியிருந்த வீடு பார்வையாளர்களின் கவனத்தை ஈர்த்தது. இது தொடர்பாக ஜியோமெட்ரிக்ஸ் நிறுவனத்தின் இயக்குநர்கள் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பிரிகாஸ் தொழில்நுட்பத்தில் 800 சதுர அடியில் 2 மணி 46 நிமிடங்களில் வீடு அமைக்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார். என்னோட நேம் வந்து இம்தியாஸுங்க. எங்கள் கம்பெனி நேம் ஜியோமெட்ரிக் ஸ்பேஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் பிரைவேட் லிமிடெட். நாங்கள் வந்து ப்ரீ என்ஜினியர் பில்டிங், மல்டி ஸ்டோரி ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்ஸுங்க, அதாவது என்டையர் பில்டிங் வந்து ஸ்டீலே பண்ணுவோம். ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்லாம் மொத்த பில்டிங் வந்து ஸ்டீலில் பண்ணியிருக்கிறோம். அதுக்கப்புறம் ஆர்கிடெக்சர் ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் நாங்கள் பண்ணிட்டு இருக்கிற கம்பெனி தான் நாங்கள். இப்போ வந்து எங்களோட நியூ வெஞ்சர், நியூ ப்ராடக்ட் வந்து ஃபேக்ட்ரி பில்ட் ஹோம்ஸ், ப்ரிகாஸ்ட் ஃபேக்ட்ரி பில்ட் ஹோம்ஸ். இது எப்படி நாங்கள் ஒரு என்டையர் ஹவுஸை வந்து ஃபேக்ட்ரியிலே பண்ணி அங்கேருந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணிட்டு வந்து சைட்டில் வந்து அசம்பிள் மட்டும் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு நியூ கான்செப்ட்டுங்க. இது எப்படி அட்வான்டேஜ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு நார்மல் ஹவுஸ், ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் ஹவுஸ் நீங்கள் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுற மாதிரி இருந்தால் மினிமமாக இன்றைக்கி வந்து ஃபாஸ்ட் ட்ராக்ல பண்ணுற மாதிரி இருந்தாலும் 6 months ஆயிருங்க டைம். அதே இது இந்த மெத்தடில் பண்ணும்போது 1 monthல நம்ம முடிக்க முடியுங்க. இன்சென்டிவ் வழங்குவதில் முறைகேடு நடைபெறுவதை கண்டித்து சென்னை துரைப்பாக்கத்தில் ஸ்விக்கி ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை துரைப்பாக்கத்தில் செயல்பட்டு வரும் ஸ்விக்கி நிறுவனத்தில் பணியாற்றி வரும் பெருங்குடி மண்டலத்தின் ஸ்விக்கி ஊழியர்கள் திடீரென ஒரு நாள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது ஸ்விக்கி ஊழியர்கள் 2 ஷிப்ட் முறையிலும் அல்ட்ரா ஃபுல் டைம் மற்றும் 3.0 முறையிலும் பணியாற்றி வருகிறோம் எனவும் இதனால் கூடுதல் இன்சென்டிவ் கிடைக்கின்ற நிலையில் அதிகமான முறைகேடுகள் நடைபெறுகிறது என்றும் இது குறித்து நிர்வாகத்திற்கு தெரிவித்தும் எந்தவித பலனும் கிடைக்கவில்லை என்பதால் போராட்டத்தில் ஈடுபட்டதாக ஸ்விக்கி ஊழியர்கள் தெரிவித்தனர். மேலும் குழு தலைவர் முறையாக எங்கள் கோரிக்கையை நிவர்த்தி செய்யாமல் அலட்சியம் காட்டுவதாக ஊழியர்கள் குற்றம் சாட்டினர். இது தொடர்பாக ஊழியர்கள் தெரிவிக்கையில், என் பேர் வந்து மோகன், ஸ்விக்கி ஓட்டுறேன். ஸ்விக்கி வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 5 வருஷமாக ஓட்டிகிட்டு இருக்கேன். ஸோ எங்களோட பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட அடிப்படை வாழ்வாதாரம் வந்து ரொம்ப இழந்துகிட்டே போகுது. எங்களோட வருமானம் வந்து கம்மியாகிட்டே போகுது. ஸோ அதனால் வந்து ஒரு நாள் போராட்டம்னு பண்ணிகிட்ருக்கோம். ஒரு நாள் போராட்டம் வந்து பார்த்தீங்கன்னா பெருங்குடி ஜோனுக்கு மட்டும் தான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது வந்து மேடவாக்கம், அடையாறு ஒவ்வொரு ஜோனு பரவும் போது ஸோ நிறைய ஸ்பிட்டாக நிறைய சான்சஸ் இருக்குது.
எங்களுடைய வருமான பாதிப்பு தான் அதே மாதிரி எல்லாருக்கும் இருக்குது. ஸோ அதனால் வந்து நாங்கள் இப்போ ஒரு ஜோனாக தான் பண்ணிகிட்ருக்கோம். பழனி முருகன் திருக்கோவிலில் ரூபாய் 46 லட்சம் மதிப்பீட்டில் வடிவமைக்கப்பட்டு புதிய தேரின் வெள்ளோட்டத்தை இந்து அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு, உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி ஆகியோர் தேரை வடம் பிடித்து இழுத்து துவக்கி வைத்தனர். அறுபடை வீடுகளில் 3ஆம் படை வீடான பழனி தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலில் நடைபெறும் தைப்பூச திருவிழாவில் தேர் இழுப்பதற்காக இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் ரூபாய் 46 லட்சம் மதிப்பீட்டில் 20 டன் எடையிலான மரத்தில் புதிய தேர் வடிவமைக்கும் பணிகள் நிறைவடைந்தது. இதனையடுத்து புதிய தேரின் வெள்ளோட்ட நிகழ்ச்சியை நடத்துவதற்காக பெரிய நாயகியம்மன் திருக்கோவிலின் முன்பு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு தேரில் கலசம் வைக்கப்பட்டது. அதன் பின்னர் பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட புதிய தேரின் வெள்ளோட்டத்தை இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு, உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி ஆகியோர் துவக்கி வைத்தனர். தேரின் வெள்ளோட்ட நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் பூங்கொடி, திண்டுக்கல் நாடாளுமன்ற உறுப்பினர் சச்சிதானந்தம், அறநிலைத்துறை அதிகாரிகள் உள்ளிட்ட பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு அரோகரா அரோகரா என கோஷங்களுடன் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். தை மாத பிரதோஷம் மற்றும் அமாவாசையை முன்னிட்டு மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைந்துள்ள சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் திருக்கோவிலுக்கு கோவில் நிர்வாகம் பக்தர்களுக்கு அனுமதி வழங்கியுள்ள நிலையில் காலை முதலே ஏராளமான பக்தர்கள் மலை மீது ஏறி சுவாமி தரிசனம் செய்தனர். விருதுநகர் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் கடல் மட்டத்திலிருந்து 4500 அடி உயரத்தில் பிரசித்தி பெற்ற சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் திருக்கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலுக்கு தினந்தோறும் பக்தர்கள் அனுமதிக்கப்பட்ட நிலையில் கடந்த 2015ஆம் ஆண்டு ஏற்பட்ட வெள்ளப்படுகையில் 10க்கும் மேற்பட்ட பக்தர்கள் உயிரிழந்தனர். இதனையடுத்து மாதந்தோறும் பிரதோஷம், அமாவாசை, பௌர்ணமி உள்ளிட்ட விசேஷ நாட்களில் 8 நாட்கள் மட்டுமே பக்தர் கோவிலுக்கு செல்ல அனுமதி வழங்கப்பட்டு வந்தது. இந்நிலையில் தை மாத பிரதோஷம் மற்றும் அமாவாசையை முன்னிட்டு 27ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை 4 நாட்கள் சதுரகிரி கோவிலுக்கு பக்தர்கள் செல்ல கோவில் நிர்வாகம் அனுமதி வழங்கியுள்ளது. இந்நிலையில் இன்று பிரதோஷத்தை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு பகுதியிலிருந்து வருகை புரிந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சதுரகிரி மலை மீது ஏறி சுவாமி தரிசனம் செய்தனர். மீண்டும் ஜம் தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற கூட்டத்தின் நிறைவில் வக்ஃப் வாரிய சட்ட மசோதா இறுதி செய்யப்பட்டு 14 திருத்தங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டது. தமிழகத்தில் 7வது முறையாக திமுக ஆட்சி அமைக்கும் தொண்டர்களுக்கு எழுதிய கடிதத்தில் குறிப்பிட்டார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். சென்னையில் காதலிப்பதாக கூறி அழைத்து சென்ற 3 சிறுமிகளுக்கு வன்கொடுமை சம்பவத்திற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம். நில முறைகேடு விவகாரம் தொடர்பாக கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையாவின் மனைவி நேரில் ஆஜராக வேண்டும், அமலாக்கத்துறை சம்மன். சென்னையில் உள்ள பள்ளிகளில் மாணவர்களுக்கான காலை உணவு தயாரிக்கும் பணியை தனியாரிடம் ஒப்படைக்க கூடாது, பாமக தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல். இஸ்ரேல் படைகள் நடத்திய துப்பாக்கி சூட்டில் லெபனானில் 15 பேர் உயிரிழப்பு, 80க்கும் மேற்பட்டோர் படுகாயம். கனடா மீதான இறக்குமதி வரிகளை அமெரிக்கா உயர்த்தினால் எரிசக்தி விநியோகத்தை துண்டிப்பதாக கனடா அரசு அறிவிப்பு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் நள்ளிரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளுக்கான ஜெம் லைவ்.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.